நெல்லை மாவட்டம் ஆட்சியரகத்தில் வேட்புமனு தாக்கலின் போது திமுக பிரமுகருடன் வந்த வேட்பாளருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை ஒருபுறம் நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். செல்வராஜ், வணக்கம். இன்னும் சில மணித்துளிகளில் வேட்புமனு தாக்கலானது நிறைவடைய உள்ள நிலையில் நெல்லை மாவட்டம் ஆட்சியரகத்தில் தற்போது பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கள்ளத்தகவல்கள். மக்களவை தேர்தல் என்பது ஏப்ரல் மாதம் 19 நடைபெறுவதை ஒட்டி அரசியல் கட்சியினர் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்வதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் நடந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலையில் நேரடியாக வேட்பாளர் என்பது அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இன்று 27ஆம் தேதியோடு பிற்பகல் 3 மணியோடு வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவடைய நிலையில அவர் சற்று முன் சரியாக 2:10 மணிக்கு திருநெல்வேலியோட காங்கிரஸ் வேட்பாளர் மற்றும் அவரோட திமுக பிரமுகர்கள் புறநகர் மாவட்ட செயலாளர் ஆவரைப்பன் உள்ளிட்ட பல திமுக பிரமுகர்களும் நேரடியாக 20க்கும் மேற்பட்டவர்கள் நேரடியாக அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து 100 மீட்டரில் வாகனங்கள் 2 வாகனங்கள் தான் செல்ல வேண்டும். ஆனால் அது மீறி திமுகவினர் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை நோக்கி அவர்கள் வந்தார்கள். இதை பார்த்தவுடன் ஏற்கனவே அவர்களுக்கு முன்பாக வந்த நாம் தமிழர் கட்சியினரை அந்த பகுதியில் தடுத்து போலீசார் ஏற்கனவே நேரடியாக திமுகவினர் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதன் காரணமாக நீங்கள் ஒரு பொறுத்து செல்லுங்கள் என அவர்கள் தெரிவித்தார்கள். அப்போது அவர்களுக்கிடையே கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. ஏனென்றால் முதலில் வந்தது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள், இரண்டாவதுதான் திமுக பிரமுகர்கள் வந்தார்கள். அவர்களை நேரடியாக உள்ளே அனுப்பி வைப்பதில் கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டன. இதைத் தொடர்ந்து அங்கிருந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை நோக்கி வந்தவுடனே நேரடியாக தங்களுடைய வேட்பு மனு என்பதை அவர்கள் வழங்கினார்கள். ஏனென்றால் சத்யாவோட மாற்று வேட்பாளர் மற்றும் சத்யாவோட இன்னொரு மனு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போதும் செய்ய முயன்ற போதும் நேரடியாக வந்த திமுகவினர் எந்தவித டோக்கனும் வாங்காமல் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை நோக்கி அவர்கள் 20க்கும் மேற்பட்டவர்கள் அந்த வேட்பாளர்களை காங்கிரஸ் வேட்பாளரை அழைத்துக் கொண்டு அந்த அறைக்கு சென்றதன் காரணமாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். ஏனென்றால் முதலில் வந்தது நாங்கள் தான், ஆனால் எங்களுக்கு பின்பு வந்தவர்களை உடனடியாக ஆளுங்கட்சியினர் இப்படி ஆதரவாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் செயல்படுவதாகவும் அங்கு தங்களுடைய கோஷங்களை எழுப்பினர். ஆனால் தொடர்ந்து காவல்துறையிடம் கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. ஏனென்றால் முதலில் நாங்கள் வந்த போதும் எங்களை நாங்கள் மற்றும் தேசிய வேட்பாளர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்காமல் திமுகவினர் 20 பேர் அந்த ஒரு வேட்பாளருக்கு மனு தாக்கல் செய்வதை தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறி மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் செயல்படுகிறார். இவர் எப்படி நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் தேர்தலை நடத்துவதற்கு நியாயமான முறையில் இந்த தேர்தல் என்பது நடைபெறும் என தங்களுடைய கோஷங்களை எழுப்பினார்கள். தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.